கல்விக்குரிய கலைமகளே, கலைகள் பலபல எமக்கருளே, செல்வம் கொளிக்கும் திருமகளே, சிறப்பாய் வாழ்ந்திட எமக்கருளே, வலிமைக்குரிய மலைமகளே, வளமுற திருவருள் புரிந்திடுவோம், தலையால் வணக்கம் புரிந்திடுவோம், தயவாய் காத்திட மூவருமே. எல்லாம் வல்ல ஜெகன்மாதா பராசக்தி இந்த புவனத்தை ஆள வந்த ஜெகன்மாதாவினுடைய பாதத்தை, காளி தேவியை மனதில் நினைத்து, காமாட்சி அன்னையை மனதில் நினைத்து, எல்லாம் வல்ல சரஸ்வதி தேவியை நாவில் நிறுத்தி இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம். விதைக்குள் விருட்சம். இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு விதைக்குள் விருட்சம். ஒன்று சொல்கின்றேன் நண்பர்களே, 100 பாடல்களை தந்து ஒரு நாளையும் கிழமையுமே கடவுளிடத்தில் அன்பு பெற்று அன்னையிடத்தில் மாற்றி காட்டியவர் அபிராமி பட்டர். உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் மதிக்கின்ற மாணிக்கம் என்று எழுதத் தொடங்கி மன்னனின் உள்ளத்திற்குள் அம்பாளையே உட்புகச் செய்த ஆற்றலை பெற்றவர் அபிராமி பட்டர். காரணம், அவருடைய அன்பு விதை விருட்சமாக தெரிந்தது. பிறகு மனிதன் எப்படி ஞான மார்க்கத்தை பெற முடியும் என்றால், கற்பூரம் கரைவதைப் போல நம்முடைய கர்வம் கரைய வேண்டும். எப்படி? கற்பூரம் கரைவதைப் போல கர்வம் கரைய வேண்டும். ஆண்டுக்கு ஒருமுறை ஆறுமுகன் சன்னதியாகிய திருச்செந்தூரில் கடல் ஓரத்தில், ஆண்டுக்கு ஒருமுறை ஆறுமுக சன்னதி திருச்செந்தூரில் கடலோரத்தில் சூரனை சம்ஹாரம் செய்யக்கூடிய காட்சியை பார்த்திருக்கின்றோம். அது ஆண்டுக்கு ஒருமுறை நிகழ்வதால் யாருக்கு பயன்? அனுதினமும் நம் மனதிற்குள் இருக்கக்கூடிய ஆணவச் சூரனை அடியோடு அழிக்க வேண்டாமா? ஆணவச் சூரியனை அடியோடு அழிக்க வேண்டாமா? அதுக்கு நன்னறியாக இருப்பது வேல் போன்ற ஞானம் எது என்றால் பக்தி மார்க்கம். கோவிலுக்குள் சென்றால் பக்தி இருக்க வேண்டுமே தவிர மனம் பரிவட்டத்தில் மனம் காட்டுகின்றோம். கோவிலுக்குள் சென்றால் பக்தி இருக்க வேண்டுமே தவிர பரிவட்டத்தில் மனம் காட்டுகின்றோம். பரிவட்டம் கட்டவில்லை என்பதற்காக 10 பேர் அடித்து இறப்பதா இன்றைய பக்தியின் நிலை? இல்லை. பணத்திற்கும் பரிவட்டத்திற்கும் ஆண்டவன் இறங்கி வருவதல்ல. எல்லாம் அவன் செயல் என்கின்ற ஆணவத்தை துறப்பதுதான் உண்மையான பரிவட்டம். இன்னும் சொல்கின்றேன், கோடி கொடுத்து குடமுடுக்கு செய்வதை காட்டிலும், கோடி கொடுத்து குடமுடுக்கு செய்வதை காட்டிலும், ஆண்டவன் சன்னதியில் இருக்கும் குப்பைகளை எடுத்து தொட்டியில் போடுகின்றவனுக்கு ஆண்டவனின் அருள் பரிபூரணம் என்பது நிதர்சனம். இப்போது நான் பார்க்கின்றேன், அற்புதமான நாற்காலி, ஆடை ஆபரணங்கள், நினைத்த மாத்திரத்தில் வண்ண உடை, எண்ணத்திற்கு ஏற்ற உணவு, இத்தனையும் துறந்து சித்தார்த்தன் புத்தனாக மாறினான், பயணப்படுகின்றான். அவன் கண்முன்னே மறந்துவிடக்கூடாது இந்த மண்ணை உய்வித்த தீபங்கரர் என்கின்ற அந்த ஞானியை பார்த்து அவருடைய பாதத்தை தொட்டு தன் பாவத்தை போக்கச் சொன்னான். உலகத்திற்கே ஞான மார்க்கத்தை சொல்லி பெரிய ஞானியாக வழங்கிய தீபங்கரர் பாதத்தை புத்தன் தொட்டது வியப்பு அல்ல. தீபங்கரர் பதிலுக்கு புத்தன் பாதத்தை தொட்டு வணங்கினார். மெய்சிலிர்த்து போன புத்தன் கேட்டான், ஏன் என்று. உனக்கு தெரியாது மகனே, இன்னும் சில காலங்களில் இந்த உலகை உன் சொல்தான் வழிநடத்தப் போகிறது. அந்த ஞானத்தை எனக்கு ஆண்டவன் தந்தான். இந்த விதைக்குள் எவ்வளவு பெரிய விருட்சம் இருக்கிறது என்பது எனக்குத்தான் தெரியும் என்றார். யார்? தீபங்கரர் புத்தரை பார்த்து. நான் இன்றைக்கு நினைத்து பார்க்கின்றேன், அண்மையில் மெய்சிலிர்க்கக்கூடிய ஒரு புத்தகத்தை படித்தேன். மகா பெரியவர் வாழ்க்கையில் நடந்த மகோ உன்னதமான காட்சி அது. 1914 காஞ்சி பெரியவருடைய மிகச் சிறிய வயது, பால சந்நியாசி என்பார்கள். ஸ்ரீரங்கம் கோபுரத்தினுடைய வடக்கு வாசல் பகுதியிலே ஓடக்கூடிய காவிரி ஆற்றின் கீழ் ஒரு கர்மயோகியாக, தவயோகியாக, ஞான வேள்வி சித்தராக
ஒரு பெரிய மனிதர் வருகின்றார். அவர் பெயர்தான் இன்று எல்லோராலும் தாத்தா சுவாமிகள் என்று அழைக்கக்கூடிய, திருவண்ணாமலை செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய தபோவனத்து சித்தர் ஞானானந்த சுவாமிகள். மகா பெரியவரே தாத்தா சுவாமிகள் என்று கொண்டாடியவர். தாத்தா சாமிகளுடைய பார்வையும் பாதார விந்தமும் நம் மீது பட்டால் பாவங்கள் உருண்டு ஓடும் என்று சொல்லக்கூடிய அந்த ஞான மார்க்கத்தில் ஈடுபட்ட ஞானானந்தமய சுவாமிகளை பல சமயங்கள் அவர் பார்த்ததில்லை, பேசியது இல்லை, பழகியதில்லை. ஆனால் இவர் அவரை தாத்தா சுவாமிகள் என்று மனதில் வைத்து கொண்டாடினார். அதே தாத்தா சாமிகள் 1914 காவிரிக்கரையின் வடக்கு பகுதியில் குளித்து நீராடி தொண்டர்களோடு வந்தபோது தன்னந்தனியாக நின்று கண்மூடி மௌனம் சாதித்தார். பக்கத்தில் இருந்த 10 பேரும் மெய்சிலிர்த்து நின்றார்கள். காவிரி சுடுமணனில் ஏன் தனியாக நிற்கிறார் என்று. எல்லோரும் ஒரு நிமிடம் திரும்பி பாருங்கள். ஒரு பால சந்நியாசி போகின்றாரே, அந்த விதைக்குள் பெரிய விருட்சம் இருக்கிறது, வணங்கிக் கொள்ளுங்கள். அந்த விதைக்குள் ஒரு பெரிய விருட்சம் இருக்கிறது, வணங்கிக் கொள்ளுங்கள். அவர்தான் இந்த மண்ணுலகில் 100 ஆண்டு காலம் ஜகத்குரு என்று அழைக்கப்பட்ட காஞ்சி மகா பெரிய சுவாமிகள். இதை சொன்னவர் நம்முடைய மரியாதைக்குரிய தபோவனத்து சித்தர் ஞானானந்தமய சுவாமிகள். எந்த விதைக்குள் எந்த விருட்சம் இருக்கும் என்று நமக்கு தெரியாது. நான் மீண்டும் உங்களிடத்தில் சொல்கின்றேன், யாரையும் உருவு கண்டு எள்ளாதீர்கள். நான் சொல்கின்றேன், கோயிலின் சன்னதி மட்டுமல்ல சாந்தம் நிலவக்கூடிய இடம், நம்முடைய உள்ளமும் சாந்தம் நிலவக்கூடிய இடம். எனவே பிறரை பற்றி எள்ளி நகையாடாமல், எந்த விதைக்குள்ளும் விருட்சம் இருக்கும் என்று, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்று பிறரை எள்ளி நகையாடாமல் அவர்களுடைய உயர்வை மட்டும் உள்ளத்தில் வைத்தால் ஆண்டவன் அருள் அனுதினமும். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.